Hi everyone. So எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பா பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் வணக்கம். ஏனா நம்ம போட்டுட்டு இருக்க வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கரியர் கைடன்ஸ் வீடியோ. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க. அண்ட் கீழே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி லைக்கை தட்டினீங்கன்னா எல்லாத்துக்கும் இது போய் சேரும். ஏன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ஜினியரிங் 2025 அதாவது இந்த வருஷம் படிக்க போகிறவங்க டீம்டு யூனிவர்சிட்டியில் படித்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளைடட் காலேஜஸில் படித்தாலும் சரி, சரிங்களா, உங்களுக்கு எந்த மாதிரி கோர்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். டாப் 10 கோர்சஸ். சார் இதுதான் நல்ல கோர்ஸா, இதுக்கப்புறம் வேறு நல்ல கோர்ஸே கிடையாதா? இங்கே பாருங்கள், என்ஜினியரிங்கில் பல்வேறு விதமான கோர்ஸ் இருக்குது. நீங்கள் கேள்விப்படாத கோர்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே அந்த காலேஜ் தரமாக இருக்கணும், எங்கே நீங்கள் படிக்கிறீங்கன்னு முக்கியமாக இருக்கணும். அந்த காலேஜ் நல்லா இருந்தால் தான் அங்கே வர கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ் வருவாங்க, சரிங்களா, டைப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, பெரிய பெரிய கம்பெனிஸ் வருவாங்க. அதுவும் மெயினாக கோர் கம்பெனிஸ் வரும். கோர்னால் என்னென்னா மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் இதெல்லாம் வந்து டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. யார் சொன்னாங்க டவுன் ஆச்சுன்னு? டவுன்லாம் கிடையாது. எவனும் படிக்கிறதில்ல, பயந்து போய் என் சீனியர் அதில் போய் சேரல, இப்போ பக்கத்து வீட்டு பையன் போய் அது சேரல, நான் தான் வந்து நான் எதுக்கு போய் சேரணும், சிஎஸ்சியை படிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இப்போ பண்ணுறாங்க. ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்ட் கோர்ஸுக்கு எப்போவுமே ஒரு மவுஸ் இருக்காது. காரணம் என்னென்னா ஈஸியாகவே சீக்கிரமாகவே இன்க்ரிமெண்ட் ஆகிரும் உங்கள் சேல்ரி. அதனால தான் வந்து அது ப்ரிஃபர் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது மெக்கானிக்கல் ஓரியன்டு, சிவில் ஓரியன்டு, இல்லை ட்ரிபிள் இதெல்லாம் படித்தோம்னா சம்பளம் கம்மியாக தான் கிடைக்குமாங்க சார், ரொம்ப வருஷம் கழிஞ்சு தான் இன்க்ரீஸ் ஆகுமா? அப்படி கிடையாது. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகணும், அதாவது 2 to 3 இயர்ஸாவது ஆகும். கண்டிப்பாக சொல்கிறேன், பெரிய ஒரு கம்பெனியில் உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிட்டீங்க, பெரிய ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல சேல்ரி, நீங்கள் நினச்சி பார்க்காத ஒரு சேல்ரி கிடைக்குங்கிறத நம்புகிறேன். கோர் பிரான்ச்சஸ், அதாவது கோர் கம்பெனியில். ஸோ அதனால் கோருக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன், சரிங்களா. 4 வருஷம் கழிஞ்சு எது ஜெயிக்க போகுது அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாது. இப்போ நீ சொல்லு, நீ வீட்டு பக்கத்தில் இருக்கிறவனும் சரி, இல்லை வந்து உன்னை சுற்றி எல்லாருமே 75% 80% பேர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்ட் கோர்ஸ் தான் எடுக்கிறான். மீதி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மீதி குறைஞ்சபட்சம் அந்த 20% வந்து மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் அந்த மீதி இருக்க செகண்ட் பிரான்ச்சஸ் தான் எடுக்கிறான். ஸோ இதில் என்ன ஆக போகுதுன்னா, நீ படித்து 4 வருஷம் கழிஞ்சு வர்றதுக்குள்ளே, அதாவது 4 வருஷம் கழிஞ்சு என்ன ஆகும்னா எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவனும் இருப்பான். அந்தளவுக்கு வேலை வாய்ப்பு தரது கம்பெனி இருக்கான்னு கேட்டால் இருக்குது. சின்ன சின்ன கம்பெனி, ஐடிஸ் கம்பெனிஸ் இருக்குது, பெரிய லெவல்லையும் ஐடி கம்பெனி இருக்குது. பட் ஆனால் வந்து ஸ்கில் அண்ட் ஆல்சோ வந்து யாருக்கு திறமை இருக்குன்னு தான் பார்ப்பாங்க, அழைக்க எடுப்பாங்க. தவிர உங்களை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. சும்மா படிச்சுட்டு பர்சன்டேஜ் எல்லாம் வச்சா மட்டும் வேலை கிடச்சிடாது. நல்ல ஸ்கில் டெவலப் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் இருக்கணும், ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்கணும். கண்டிப்பாக இப்போல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் எடுக்கிறான், சரியா. அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு பார்த்து எடுங்க, சரிங்களா. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க வேணாம்னு சொல்ல, எடுக்கலாம், நல்ல கல்லூரியில் எடுங்க. அதே மாதிரி தான் கோர் பிரான்ச்சஸும். சரி, இப்போ வாங்க டாப் 10 பிரான்ச்சஸ் பார்த்துடலாம். கோர்சஸ்: கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ஏடிஎஸ், ஏஎம்எல், ஐடி, சிஎஸ்பிஎஸ். சிஎஸ்சினா உங்களுக்கு தெரியும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இசிஇனா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஏடிஎஸ்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். புதுசாக வந்த கோர்ஸு, ஒரு 4-5 வருஷம் தான் ஆச்சு. இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் நல்லாயிருக்கு, எடுக்கலாம், சரிங்களா. ஃப்யூச்சர் டிபெண்ட் ஆன் ஏடிஎஸ் தான். கண்டிப்பாக இதுக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது, கண்டிப்பாக எடுக்கலாம். ஏஎம்எல் மிஷின் லேர்னிங். இது அடுத்த ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. கிட்டத்தட்ட சிஎஸ்சி ஐடி ஒரே மாதிரி தான். சிஎஸ்பிஎஸ் இது வந்து பார்த்திங்கன்னா சைபர் செக்யூரிட்டி. ட்ரிபிள் மெக்கானிக்கல், சிவில். இது எல்லாமே வந்து ட்ரிபிள்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், சிவில். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் 10 கோர்சஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரீவியஸ் இயரில் ப்ரிஃபர் பண்ண கோர்சஸ் இது, சரிங்களா. ஸோ அதனால் அப்படின்னு பார்க்கும்போது சரி, ஹை சேலரி உடைய கோர்சஸும் இது தான். ஆனால் இதுக்கப்புறம் வேறு கோர்ஸ் இல்லைன்னு கேட்டால் இருக்குது, பட் இதுதான் டாப்பில் இருக்குது, எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுற கோர்ஸ். ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதம். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும், நீங்கள் ஏடிஎஸ், ஏஎம்எல், ஐடியெல்லாம் சொல்கிறீங்கல்ல, எல்லாமே சேர்ந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே படிப்பீங்கன்னு பார்த்துக்கோங்களேன். கம்ப்யூட்டர்லேருந்து பிரிஞ்சு வந்தது தான் இந்த ஏடிஎஸ், ஏஎம்எல்லாம், சரிங்களா. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்ட் கோர்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, ஏடிஎஸ், ஏஎம்எல், சிஎஸ்பிஎஸ் இதெல்லாம் சேர்த்து 75% மாணவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க இன்ஜினியரிங்கில், கவுன்சிலிங்கில் சொல்கிறேன். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அது நெகட்டிவிட்டி என்ன, பாசிட்டிவிட்டி என்னன்னு அப்புறம் பேசிக்கலாம். இப்போது நம்ம பார்க்க போகிறது டாப் கோர்சஸ், என்ன சேல்ரி, என்ன கம்பெனி இருக்குது, அதெல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் வந்து எல்லாமே விரிவாக்கமாக படிப்பீங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்,
அண்ட் வெப் டிசைனிங் எல்லாமே ஒரு எல்லாமே படிக்கிறது தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். அடுத்து இசிஇ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்டரியாக ஹை சேலரி கிடைக்கிறது, செகண்டரியில் டாப் மோஸ்ட் ஹை சேலரி கிடைக்கிறது இசிஇ தான். இசிஇ படித்தா கம்ப்யூட்டர் சயின்ஸும் போகலாம், இசியும் போகலாம். அதிகமாக கேர்ள்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது இசிஇ தான். ஏன்னா கேர்ள்ஸுக்கு ஒரு நல்ல கோர்ஸாக அமையும் இசிஇ. இசிஇ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அருமையான ஒரு கோர் பிரான்ச்சஸ். படிக்கிற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், உங்களுக்கு வந்து டெரிவேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் வந்து படித்து முடிச்சதுக்கும் நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஏடிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இந்த வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எங்கே உங்களுக்கு முக்கியத்துவமாக இருக்கும் அப்படின்னா இதுலேருந்து வந்து பிரிஞ்சது தான், கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து பிரிஞ்சது தான். விரிவாக்கமாக ஏடிஎஸ் பற்றி படிப்பீங்க. அல்காரிதம் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர், ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், இது எல்லாமே சேர்ந்தும் அண்ட் ப்ளஸ் சிஎஸ்சியில் என்னெல்லாம் வருதோ, என்னெல்லாம் சப்ஜெக்ட் வருதோ ஒரு முக்கால் சப்ஜெக்ட் வரும்னு வைங்களேன். ஏடிஎஸ் கொஞ்சம் டீப்பாக படிப்பீங்க, சரிங்களா? அடுத்து ஏஎம்எல்லும் கிட்டத்தட்ட ஏடிஎஸ் மாதிரி தான். மிஷின் லேர்னிங்கும் என்ன, மிஷின் லேர்னிங்க்குன்னு தகுந்த ஒரு சப்ஜெக்ட்ஸ் மட்டும் வரும், மித்தபடி மீதி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சேமாக தான் இருக்கும். ஐடி அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி வந்து சேம் ஒரு 5-6 சப்ஜெக்ட் மட்டும்தான் மாறும் 8 செமஸ்டரில், சரிங்களா? வேறு ஒன்றும் பெருசாக ஒரு மாற்றம் கிடையாது. கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணி படிப்பீங்க, அவ்வளோதான். சிஎஸ்பிஎஸ் பேங்கிங் செக்டாருக்கும் அண்ட் ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் கண்டிப்பாக இந்த சிஎஸ்பிஎஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு படிப்பு. ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு நிர்வாகம் பண்ணுறதுல எப்படி இந்த மேஜர் ரோல் நீங்கள் பே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த சிஎஸ்பிஎஸ். இதை பற்றி டீட்டெயிலாகவே இதில் வந்து நீங்கள் படிப்பீங்க. நிறைய சப்ஜெக்ட்ஸ் ஈஸியாகவே இருக்கும் இது படிக்கிறதுக்கு. அண்ட் ப்ளஸ் இது எடுக்கிறதுனால நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது இதில் நிறைய படிப்பீங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் கூட லாஸ்ட் 3 லெசன் இருக்கும் பார்த்தீங்களா, சைபர் அட்டாக், வைரஸ், பிராசி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படிப்பீங்க. இதெல்லாம் டீப்பாக அனலைஸ் பண்ணி படிக்கிறது தான் சைபர் செக்யூரிட்டி. பிளாக்கிங் செயின் டெக்னிக்ஸு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ சைபர் செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா சைபர் அனாலிஸ்ட், ஒரு எப்படி வந்து ஹேக் பண்ணுறது, எப்படி வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து இதை பற்றி படிப்போம், சரிங்களா? ஆனால் அதுக்காக எத்திக்கல் ஹேக்கிங் சொல்லுவாங்க, பட் ஆனால் வந்து அதுக்கு மட்டுமே இல்லை, நிறைய பிரயோஜனம் இருக்குது. சைபர் செக்யூரிட்டி வந்து நல்ல பூமாக போகுது ஃப்யூச்சரில். அடுத்து ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், நான் எடுத்த கோர்ஸும் அதுதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டீப்பாக டெரிவேஷன்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஃபுல்லாக அதுதான் இருக்கும், ட்ரையாக இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்பப்போ ஒரு 4 சப்ஜெக்ட், மொத்தமாகவே ஒரு 4 சப்ஜெக்ட் படிப்பீங்க. மேஜராக கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறது ஒரு ஜாவா, C++, பைத்தான், அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் கற்றுக் கொடுப்பாங்க இதில், அவ்வளோதான். மித்தபடி எல்லாமே எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குங்க. 4 வருஷம் கழிஞ்சு ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் பாருங்கள் எப்படி இருக்க போகுதுன்னு. மாணவர்களே கம்மியாக தான் இருக்காங்க, அப்போது வேலை வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்க போகுது, அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. மெக்கானிக்கலுக்கு தாங்க இருக்கிறதுலே சம்பளம் ஜாஸ்தி, நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. என்ன கொஞ்சம் 2-3 வருஷம் ஜாஸ்தி ஆகும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் நல்ல சேலரி கிடைக்கும். கொஞ்சம் மேலே வர்றது கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். மித்தபடி நீங்கள் போகிற கம்பெனி தான் முக்கியம், அதே மாதிரி படிக்கிற காலேஜ் தான் முக்கியம். மெக்கானிக்கலுக்கு நீங்கள் மெக்கானிக்கல் எடுத்துட்டா தோத்துட்டீங்கன்னு நினச்சிடாதீங்க. மெக்கானிக்கல் டாப் கல்லூரியில் எடுத்து படித்தா பெட்டர் ஃப்யூச்சர் இருக்குது. சிவில் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணுறதுங்கிறது நிறைய ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சிவிலுக்கு ஆளே இல்லாமல் இருக்குது, இப்போல்லாம் பழைய ஆளுக தான் இருக்காங்க. சிவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்து பசங்க யாருமே கிடையாது, எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். சிவிலுக்கு அடுத்த 4 வருஷம் கழிஞ்சு உங்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது மறந்துடாதீங்க. நல்ல ஹை சேலரியோட வாய்ப்பு இருக்குது, நல்ல காலேஜில் படிச்சிங்கன்னா மட்டும்தான். ஏன்னா அப்போ தான் கோர் கம்பெனி வருவான். நல்ல காலேஜில் படித்தா மட்டும்தான் கோர் கம்பெனியும் வருவான், ஐடி கம்பெனியும் வருவான். இப்போ நீங்கள் மீடியமான ஒரு காலேஜில் Tier 2, Tier 3, Tier 4 காலேஜ் எல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஐடி கம்பெனி மட்டும் தான் வருவான். ஏன்னா மேஜராக உங்களுக்கு அது மட்டும்தான் அவங்க டைப் இருக்கும். அதை தவிர கோர் கம்பெனி கூட எல்லாம் டைப் இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ பெரிய பெரிய காலேஜில் கோர் கம்பெனி கம்மியாக தான் வர்றாங்க, அது என்ன ரீசன் தெரியல. பட் ஆனால் வந்து கோர் கம்பெனி ஒரு பெரிய பெரிய காலேஜ் போனால் தான் நமக்கு ஆஃபர்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் இதுக்கு போட்டியும் ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னா சேல்ரி ஐயா இருக்கும், அதனால். சரிங்களா? அப்போ இதெல்லாம் தான் இப்போ முக்கிய அம்சங்கள், டாப் 10 கோர்சஸ். இப்போ கம்பெனி என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஓரியன்ட் கம்பெனி, அதாவது சிஎஸ்சி, ஐடி, சைபர் செக்யூரிட்டி, சிஎஸ்பிஎஸ், ஏடிஎஸ், ஏஎம்எல், இதுக்கெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ சேல்ரி வந்து 5 lakhs to 10 lakhs per annum வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது வந்து நான் சொல்கிறது கம்மி தான். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா லட்சமாக சம்பாதிப்பீங்க. ஒரு மாதத்துக்கே 2 lakhs to 3 lakhs சம்பாதிச்சவங்களாம் இருக்காங்க, சம்பாதிச்சுட்டு இருக்கவங்க இருக்காங்க. ஸோ அதனால் ஐடியில் போகிறது பெருஸ்ட்டான்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு தான். ஆனால் ஏஜிங் ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் வச்சுருப்பாங்க,
நீங்கள் வருஷம் வந்து உங்களுடைய ஸ்கில் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் ப்ளஸ் அப்டேட்டில் இருக்கணும். நீங்கள் அப்டேட் இல்லாமல் இருந்தீங்க எப்போ வேணாலும் தூக்கி போட்டுருவாங்க ஐடி கம்பெனியில். இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாமே இப்போ அப்டேட் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபடுங்க. ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள் அந்த மாதிரி. சரிங்களா? கம்பெனி டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இதெல்லாம் டாப் ரெக்ரூட்மெண்ட் கம்பெனி. HCL, டெக் மஹேந்திரா, ஹைதராபாத், பெங்களூர், அதுக்கப்புறம் சென்னை, இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஐடி கம்பெனி தான் இருப்பான். இதுதான் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் டாப் ரெக்ரூட்மெண்ட். டாப் ஒரு 50,000 பேர் பக்கம் வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறதுனா இன்ஃபோசிஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அள்ளிட்டு போவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் எப்போவுமே இதில் வேலை வாய்ப்பு இருக்கும். ஆக்செஞ்சர், எம்பசிஸ் லிமிடெட், ரெடிங்டன் லிமிடெட், காக்னிசன்ட்டு, ஆரக்கிள் ஃபினான்ஷியல் சர்வீஸ், ஜோஹோ, IBM, கேப்ஜெமினி, HPE, இன்டெல், LTI, மிட்ரி, மைக்ரோசாஃப்ட், மெட்டா, ஃபேஸ்புக், கூகுள், சிஸ்கோ சிஸ்டம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதை தவிர எல்லாம் நிறைய இன்னும் இருக்கா சார்னா இன்னும் நிறையா இருக்குது. எண்ணிக்கையற்றது, இன்ஃபினைட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் ஐடி கம்பெனிக்கு பஞ்சமெல்லாம் கிடையாது. ஆனால் நீட் ஸ்கில்லோடு இருக்கியா அப்படின்னு தான் அவன் பார்க்குறான். சரியா? அதனால் டாப் கம்பெனியில் நீ செலக்ட் ஆகணும்னு நினச்சின்னா நீ ஸ்கில்லோடு இரு. இப்போல்லாம் ரொம்ப போட்டியாக இருக்குது தம்பிங்களா. மார்க்கு மட்டும் ரொம்ப முக்கியம் கிடையாது. உன்னுடைய ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. சரியா? ஸோ அதனால் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இது லீவில் போய் கற்றுக்க ட்ரை பண்ணு. காலேஜ் 4 வருஷம் முடிக்கிறதுக்குள்ளே நீ எதுலையா ஒன்று பைத்தானோ, C++, ஜாவாவோ ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுவி. இதை தவிர்த்து நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது, கற்றுவி. உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டுன்னு பாரு. ஸோ அதை விட்டுட்டு நீ 4 வருஷம் டிகிரி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உனக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. நல்ல ஸ்கில் இருந்தால் மட்டும்தான் இப்போ எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ கோர் கம்பெனிஸ் 5 lakhs to 12 lakhs per annum வந்து சராசரியாக கிடைக்குதுங்க. மெக்கானிக்கல், சிவில், EEC இதை தவிர்த்து கோர் கம்பெனிஸ் இருக்குது, கோர் பிரான்ச்சஸும் இருக்குது. ஸோ ஆனால் வந்து நம்ம வந்து ப்ரிஃபர் இப்போ டாப்புன்னு சொல்லிட்டு இது நாளை பற்றி பேச போகிறோம். அசோக் லைலாண்ட் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் கம்பெனி, BEL மெக்கானிக்கல், CSE EC கூட இதெல்லாம் பண்ணலாம். BHEL அதுவும் அப்படி தான், மெக்கானிக்கல் EC ஓரியன்ட் கம்பெனி. கோல் இண்டியா இதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனி. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சராசரி சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்குன்னே ஒரு 2 to 3 lakhs அசால்ட்டாக சம்பாதிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா. SR மெக்கானிக்கல், சிவில், EEC, கோத்ரேஜ் அண்ட் பயாஸ், HPSCL, LNT மெக்கானிக்கல், சிவில், ECEக்கு, மகேந்திராவும் அப்படி தான் எல்லாமே ரெக்ரூட் பண்ணுறாங்க. NAPC, ONGC. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ், இந்துஸ்தான், அதுக்கப்புறம் சேல், சீமென்ஸ், பாஷ் இந்த மாதிரி நிறையா இருக்குங்க. ஸோ சொல்லிகிட்டே போகலாம். நான் இப்போ சொன்னது எல்லாமே வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியறதுக்காக தான். இந்த மாதிரி நிறைய கம்பெனி, டாப் கம்பெனி உங்களுக்கு சம்பளத்தை அள்ளி தரதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஸ்கில் மட்டும் இருந்தால் போதும். சரியா? இப்போதைக்கு என்ன வேணும் ஒரு கம்பெனிக்கு அப்படின்னா, ஒரு இங்கிலீஷ் பேச தெரியணும். உன்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப முக்கியம். அண்ட் ப்ளஸ் ஏதாவது ஒரு கோடிங் லாங்குவேஜ் கற்று வச்சுக்க உனக்கு தெரிஞ்ச மாதிரி. ப்ளஸ் ஆப்டிடியூடு தெரிஞ்சு வச்சுக்கோ. அதை தெரிஞ்சாதான் நம்ம வேர்பல் அண்ட் ஆப்டிடியூடு தான் இப்போ டெஸ்ட்டாக வைக்கிறாங்க. மெயினாக வேர்பல் அண்ட் ஆப்டிடியூட். ஸோ இதுக்கு என்ன நீ பண்ணணுமே அந்த லீவ்லேருந்தே பண்ணு. அண்ட் ஆல்சோ இந்த 4 வருஷம் டைம் உனக்கு இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறம் நீ 4 வருஷத்தில் அந்த பிளேஸ்மெண்ட் வரும்போது ஈஸியாகவே உன்னால் உள்ளே போய் பிளேஸ்மெண்ட் முடிச்சுட்டு கம்பெனிக்கு சீக்கிரமாக செலக்ட் ஆக முடியும். அதையும் நீ புரிஞ்சுக்கோ. ஸோ திஸ் இஸ் தி டாப் மோஸ்ட் 10 branches ஹை சேலரி வித் டிமாண்டிங் எல்லாத்துலேயும் டீம்டு யூனிவர்சிட்டி அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளைடட் காலேஜஸ் ஆல் ஓவர் இந்தியாவே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? தமிழ்நாடு லெவல் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவில். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்சஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க கவுன்சிலிங்கில். தேங்க்யூ.